தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி. காலைதோறும் புதியது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. வாசிக்க வேண்டிய பகுதி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. ஆமேன். பலவீனர்களாகிய நாம் இதுவரை நம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் தேவனுடைய கிருபையை நிதானிக்கிறோம். ஆனால் நாம் அந்த பிழையை ஒருபோதும் மீண்டும் செய்துவிடக்கூடாது. தேவன் ஒவ்வொரு நாளும் புதியவைகளை செய்கிறார். புதியவை அவருக்கு பிரியம். எல்லா சவால்களையும் சந்தித்து ஜெய வீரர்களாக நாம் இருப்பதற்கு உதவும் வல்லமையான சக்தி தேவ கிருபையே. தேவனிடம் நிறைவாய் அளவு கடந்து இருக்கும் ஒன்று அன்பு. தேவனிடமிருந்து அன்பை எடுத்துவிட முடியாது. உண்மையுள்ளவராய் இருப்பதால் அவர் தமது வாக்கிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். அவர் நமக்கு காலைதோறும் புதிய கிருபைகளை வழங்குகிறார். கிருபையை சார்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். சொல்லப்போனால் புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கும் நாம் இந்த கிருபையை சார்ந்துதான் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்க வேண்டும். தேவனுடைய கிருபை நமக்கு அவருடைய உதவியை சரியான நேரத்தில் கொண்டு வருகிறது. ஒரு வினாடி கூட முந்துவதோ பிந்துவதோ இல்லை. சில சமயங்களில் நேற்றைய பிரச்சனை சிறியது, இன்று வந்திருக்கும் பிரச்சனையோ பெரியது என்ற எண்ணம் நமக்குள் வந்து நம்மை கலங்கடிக்கும். அப்பொழுது தேவனுடைய கிருபை நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது என்பதை நினைவு கூற வேண்டும். அவைகள் காலைதோறும் புதியதாய் இருக்கின்றன. நேற்றைய பிரச்சனைகளை தீர்க்க நேற்றைய தினம் தேவன் உங்களுக்கு கிருபை தந்தார். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதால் அனுதினமும் புது கிருபைகளை தருகிறார். புதிய பிரச்சனைகளை மேற்கொள்ள அவர் புதிய கிருபையை அளிப்பார். தேவனுடைய கிருபையை கொண்டு நாம் மேற்கொள்ள முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை. இதை நிரூபிக்கவே தேவன் பிரச்சனைகளை நம் வாழ்வில் அவ்வப்போது அனுமதிக்கிறார். நேற்றைய தினம் பெற்று அனுபவித்த கிருபையை வைத்து நாளைய பிரச்சனையை கணிக்கும் பெரும் தவறை தவிர்ப்போமாக. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.